ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்கீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல டெய்லி காலேஜ் ஆஃபீஸ் போகும்போது ஒரு ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப் லுக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியா 4 ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு மேக்கப் டியூட்டோரியல் தான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் இந்த மேக்கப் லுக்கை வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி அந்த 4 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்க ஸ்கின்னே லிப்ஸே வந்து ப்ரெப் பண்ணிருங்க. ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் ப்ரெப் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து லிப்ஸை தான் ப்ரெப் பண்றேன். லிப் பாம் வந்து விஷ்கேர்ல இருந்து செரமைட் கோஜிக் ஆசிட் இருக்கிற மாதிரி ஒரு லிப் பாம் தான் அப்ளை பண்ண போறேன். லிப்ஸை வந்து தயவு செஞ்சு ப்ரெப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டார்டிங்கே வந்து லிப் பாம் அப்ளை பண்ணி உங்க லிப்ஸை ப்ரெப் பண்ணிட்டீங்கன்னா எந்த மேக்கப் முடிச்சதுக்கு பிறகு நீங்க வந்து லிப் பாம், அதாவது எக்ஸஸா இருக்க லிப் பாம் வந்து நீங்க வைப் பண்ணிட்டு நீங்க லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ கிளென்சிங் முடிச்சதுக்கு பிறகு டோனருக்கு நான் வந்து டாட் அண்ட் கியோட போர் டைட்னிங் டோனர் தான் அப்ளை பண்ண போறேன். நீங்க டோனரா இருந்தாலும் சரி, மாய்ஸ்சரைசரா இருந்தாலும் உங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காம ஸ்கின் ப்ரெப் பண்ணும்போது உங்க ஸ்கின் டைப் ஏற்றது மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிருங்க. டாட் அண்ட் கியோட போர் டைட்னிங் டோனர்ல வந்து கிளைகாலிக் ஆசிட் இருக்கு. ஸோ இது நீங்க அப்ளை பண்ண உடனே வந்து மாய்ஸ்சரைசர் லேயர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்கு, அதாவது உங்களோட ஸ்கின்குள்ள அதை வந்து பெனிட்ரேட் ஆக விட்டதுக்கு பிறகு நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. கிளைமேட் எந்த அளவு ஹீட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரூம்ல ஃபேன், ஏசி ரெண்டுமே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பட் நான் உட்காந்துட்டு இருக்க இடத்துல ஹீட் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்னதான் மேக்கப் பண்ணாலும் கண்டிப்பா மிஸ் தான் ஆகும். ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரை ஆகுறதுக்குள்ள நம்ம இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஸ்வெட்டோட அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பா வந்து மேக்கப் வந்து மிஸ் ஆகும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மினி ஃபேன் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க எந்த பிளேஸ்ல இருந்து மேக்கப் பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து மீஷோல இருக்கும். நான் வந்து இது வேலூர்ல வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் வந்து டாக்டர் ரெட்டிஸோட வெனிஷியா மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் அப்ளை பண்ணுறேன். இது ட்ரை ஸ்கின் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களும் ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிளுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸ்மிட்டன் அப்படிங்கிற ஆப்பில் வந்து சாம்பிள் ப்ராடக்டாக தான் வாங்கியிருக்கேன். சாம்பிள் ப்ராடக்ட் வாங்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இப்போ வந்து நான் அடுத்த பேக்கெட் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய பேக்கெட் கூட வாங்கிக்கோங்க. மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணும்போது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுக்கு பர்சனல் யூஸ்க்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிரைடை ரெடி பண்ணுறீங்கன்னா கூட மாய்ஸ்சரைசர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு எவ்வளோ மசாஜ் பண்ணுறீங்களோ நீங்கள் கொடுக்குற மசாஜில் உங்களோட ஸ்கின் வந்து அவ்வளோ ப்ரெப் ஆயிரும். மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக ஸ்டே பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். நீங்கள் ரெகுலராக மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீமை மட்டும் ரெகுலராக கரெக்டாக வந்து ஒரு மசாஜ்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டாக வந்து அண்ட் ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து ஒரு நல்ல மசாஜ்லாம் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கேன். எங்கேயாவது உங்களுக்கு வழுன்னு அப்படி தெரியுதா? இல்லைல்லாம் ஈவனாக இருக்கும். நம்ம நல்லா மசாஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈவனாக இருக்கும். இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், அதாவது ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஆனால் ட்ரை ஸ்கின்ல இருக்கவங்க ஒருவேளை உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர் இருக்குது, நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அது நல்லா வந்து ட்ரை ஆகும். அதாவது உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே பெனிட்ரேட் பண்ண விடுங்க. இந்த மாதிரி ஈவன் ஆகுறது வரைக்கும் நல்லா வந்து பொறுமையாக. இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட பாண்ட்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் வந்து எல்லா ஸ்கின் டைப் பீப்புள்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ அவங்க அதை அப்ளை பண்ணாலும் கிடையாது. அதை அவங்க அப்ளை பண்ணுவாங்க. பட் அதை அப்ளை பண்ணிட்டு அது நல்லா ஸ்கின்ல பெனிட்ரேட் பண்ண விடுறதுனால எல்லா ஸ்கின் டைப் இருக்க பீப்புள்ஸும் அதை வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க ஜெல் டைப் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து அதை ட்ரை ஆகிறதுக்கு, அதாவது ஸ்கின்னுக்குள்ள பெனிட்ரேட் ஆகி ஒரு ஈவனான ஒரு லிக் வர்றது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க. தேர்ட் ப்ராசஸாக ஒரு சன்ஸ்கிரீனோ ப்ரைமரோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு, அதாவது பொறுமையாக மாய்ஸ்சரைசரை ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்தப்பறம் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ணுங்க. இப்போ சன்ஸ்கிரீனுக்கு வந்து நான் அக்காலஜிக்கோட க்ளோ ப்ளஸ் டியூ சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண போகிறேன். இதில் விட்டமின் சி இருக்கு, ஒயிட் காஸ்ட் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டியூ ஃபினிஷ் இருக்கும். அண்ட் நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 3 ஃபிங்கர் ரூல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி அப்ளை பண்ணுமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சம்மர் டைமில் ஃபவுண்டேஷனோ கன்சிலர் அப்ளை பண்ணுறீங்களோ இல்லையோ தயவு செஞ்சு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷனோ கன்சிலர் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் சன்ஸ்கிரீனை மறந்துட்டா கூட ஓகேன்னு தான் நான் சொல்வேன். பட் ஒரு சிசி க்ரீம், பிபி க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து சன்ஸ்கிரீனை மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் ப்ரெப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை சன்ஸ்கிரீன் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்கின் ப்ரெப்பில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட
ஸ்கின் வந்து பிரேக் அவுட்ஸ் ஆகாது. ஸோ வந்து ஸ்கின் ப்ரெப்பை வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டான ப்ராடக்ட்டை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கின் ப்ரெப் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம 4 ப்ராடக்ட் நான் ஃபர்ஸ்ட் தம்ப்நெயில்ல சொன்னதுல முதல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வந்து நம்ம மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக்மியோட சிசி கிரீம். என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா ஹனி. இதில் உங்கள் ஷேட் எதுன்னு பார்த்ததுக்கு பிறகு கரெக்டான சிசி கிரீம் வாங்கி அப்ளை பண்ணிக்கோங்க. சிசி கிரீமை பேக் ஆஃப் த ஹேண்டில் எடுக்கிறது, பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி டேப் பண்ணுறது, ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுலாம் எதுவுமே பண்ணாதீங்க. இது ஃபவுண்டேஷன் கிடையாது. நீங்கள் பேக் ஆஃப் த ஹேண்டில் பண்ணிவிட்டு பியூட்டி பிளெண்டர் போட்டு டேப்னு பண்ணும்போது உங்கள் கையிலேயே வந்து எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. கையிலேயே, அதாவது விரலே எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே வந்து பிளெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்கள் கையால் ஹோல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஒரு ட்ரை பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கோங்க. அந்த பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ராடக்டை வந்து, அதாவது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இது வந்து சிசி கிரீம் ஃபவுண்டேஷன் கிடையாது, நீங்கள் டேப் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ராடக்ட் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக லாக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்லி வந்து லாக் பண்ணதுக்கு அப்புறம், ப்ராடக்ட் வந்து லாக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து செகண்ட் ப்ராடக்ட் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு ப்ளஷர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நிறைய வந்து வாட்டர் டிண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது லிப்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், லிப்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், சீக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஐ மேலே ஐஷோடாவை கூட யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வாட்டர் டிண்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களோட ஸ்கின் டோன்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது எல்லாரும் யூஸ் பண்ணுற அதே ஷேடை நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. உங்களோட ஸ்கின் டோன்க்கு ஏற்றது மாதிரி ஒரு வாட்டர் டிண்ட் இல்லைன்னா ஒரு ப்ளஷர் வாங்கி 3-in-1 யூஸ் மாதிரி அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்கி 3 விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு பிளஷர் இல்லைன்னா ஒரு வாட்டர் டிண்டை வந்து வாங்கிக்கோங்க. முதல்ல இந்த ப்ராடக்ட்டை வந்து சீக் டிண்டை அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கும் ப்ரஷ், பியூட்டி பிளெண்டர்லாம் எதுவும் தேவை கிடையாது. நீங்கள் உங்கள் விரலே பிளேஸ் பண்ணிட்டு விரலாலேயே வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள் இந்த பிளஷரோட பிக்மெண்ட் வந்து எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. பட் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணும்போது ஒரு நேச்சுரலி நம்மளோட சீக்ஸ் வந்து ஒரு கலரில், நேச்சுரலாகவே நம்ம சீக்ஸ் வந்து ரொம்ப கலராக அந்த ஒரு பிங்கிஷாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரஷ் வந்து மாறிடும். சேம் இதே வந்து நீங்கள் லிப்ஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஐ மேலே ஐஷேடோவை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஃபேஸை பாருங்க, நேச்சுரலாகவே என்னோட ஃபேஸ் ஏதோ பிங்க் ஃபேஸ் மாதிரி, அதாவது ஒரு பிங்கிஷ் ஷேட் இருக்கிற மாதிரி ஒரு லுக் உங்களுக்கு இருக்கும். நம்ம வந்து ஏதோ ஒன்று அப்ளை பண்ணனால பிங்கான மாதிரி இருக்காது. நேச்சுரலாகவே நம்மளோட ஃபேஸ் வந்து பிங்க் கலரில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான், யாராவது நினைக்கிற மாதிரி தான் நம்மளோட இந்த லுக் இருக்கும். இது மேலே, அதாவது பிளஷ் அப்ளை பண்ணியிருக்க மேலே நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணாமல் ரிமைனிங் பிளேசஸ்லாம் வந்து நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் மேபிளினோட காம்பேக்ட் பவுடர் தான் அப்ளை பண்ணுறேன். சேம் பியூட்டி பிளெண்டர், அதாவது ட்ரையாக இருக்கிற பியூட்டி பிளெண்டர்லேயே வந்து நான் வந்து காம்பேக்ட் பவுடரை வந்து ப்ரெஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணியிருக்கேன், ப்ரஷ் யூஸ் பண்ணல. லாஸ்ட் 4th ப்ராடக்டாக நீங்கள் ஒரு மஸ்காரா இல்லைன்னா ஒரு காஜல் நீங்கள் உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். டெய்லி காலேஜ்க்கு ஆஃபீஸ்க்கு பண்ணுறது மாதிரி ஒரு ஈஸியான மேக்கப் லுக் சொல்லியிருக்கேன். இதில் ஐ மேலே அப்ளை பண்ணுறது மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ்க்கு, ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து டெய்லி இந்த மேக்கப் லுக்கை ட்ரை பண்ணலாம். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விதத்தில் கரெக்டான ப்ரொசீஜரில் இந்த மேக்கப் லுக் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த லுக்கு பார்க்குறதுக்கு அழகாக மட்டும் இல்லை, நேச்சுரலாக ஒரு ஸ்கின் ஃபினிஷ் லுக்கு உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் கண்மணிஸ்.